சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புஷ்பா பிள்ளைங்க போன் பேச வெளியில போனீங்களாங்க? அந்த நேரத்துல மூத்தவளுக்கு கூட படிச்ச பிள்ளையா, சின்ன வயசு ஃப்ரெண்டா, அவன் வெளியூர்ல இருக்காளாம். அவன் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காளாம். அந்தால பாத்துக்கிட்டா அந்தால எல்லாரும் கிடந்து ஒரே சிரிப்பு கும்மாளமா பேசிட்டு உட்காந்து. அப்படியா? டி என் தங்கச்சி எப்படியும் கல்யாணத்துக்கு வந்திருப்பாள்ல, கல்யாண லெட்டர் வேற அவளுக்கும் கொடுத்திருப்பாள்ல எப்படியும். அதானே கேட்டேன், கேட்கலையே நினைச்சேன். உடம்புறப்புனா அப்படி பாசம் பொத்துக்கிட்டு வருதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ செஞ்ச வேலையை நினைச்சா கோவம் தான் வருது. சரி உடம்பு பறந்துட்டாள, வேற என்ன செய்ய? வராம எப்படி இருப்பா? வந்திருப்பா, கூட்டத்துக்குள்ள எங்கேயாவது உருண்டுட்டு இருப்பா. ஏ ராசப்பா என்னங்க? என்ன நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் நிக்காவோ, பேசிட்டு வரேன். நீ எந்த சாப்பிட போகும்போது என்னையும் கூப்பிடு. சரிங்க. எங்க நிக்கான்னு தெரியலையா? சல்லட போட்டு தேடியாச்சு. எப்படியாவது இன்னைக்கு கோழி அமுக்கின மாதிரி அமுக்கணுமே. தம்பி தம்பி, ஆஹா எங்கேயோ கேட்ட குரல். எங்க மைனி காரிதான் அண்ணன் நிக்கா. என்னக்கா? தம்பி பாப்கான எப்படி போடணும்னு எனக்கு தெரியாக்கா. மேல் டாப்ல அப்படி தூத்துனாப்ல போடுற, அது வாயும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குமா? சொல்லு, நல்ல குலுக்கி அமுக்கி போடு. அப்பதானே 4-5 உள்ள விடும். இல்லனா வெறும் அட்டைப்பட்டி மட்டும் தான் இருக்கும். பாத்துக்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா வாயும் வயிறு நிறைஞ்ச மாதிரி சாப்பிடாண்டாமா. போடு, நல்ல போடு. போடுதாங்க செஞ்சிருக்கேன். இதோட 10வது டப்பா. சரி விடு, குடுக்கறதுதானே வச்சிருக்கு. நீ கொண்டுட்டு போறதுக்கு வச்சிருக்கு கல்யாண வீட்டுல. கல்யாண மாப்பிள்ளை யாரு தெரியுமா? எனக்கு பெரியமா மோகனாக்கும். அவன் என்கிட்ட கேட்டான், என்ன ஸ்டால்லாம் போடலாம் கண்ணு. நான் தான் சொன்னேன், பஞ்சு மிட்டாய் போடு, பாப்கார்ன போடு, ஐஸ்கிரீமா போடுன்னு. நீ கடைசியில என்கிட்ட இந்த மாதிரி பேச என்னத்த சொல்ல? எல்லாம் என் நேரம். ஏ பாவி மக்கா, நம்ம 4 மணிக்கு அக்காவெல்லாம் இருக்கா. வீட்டுல என்னென்ன பெரிய ராச பரம்பரை. இங்க என்னென்ன ஒன்னொன்னா அள்ளி பைய வர வச்சிருக்காளா? வாச்சி கொண்டாடி போவா, பைய வர தூக்கிட்டு வந்திருக்காளே. அடியே நான் வாரேன். இது இருக்கட்டும். ஒண்ணு அக்காவுக்கு ஃப்ரெஷ்ஷா நல்ல சூடா பாப்கார்ன பொரிச்சுதா பாப்போம். நல்ல மசாலா நல்ல தூக்கல போட்டு பொரிச்சுதா. எல்லாவளும் அது இதுன்னு போட்டு வந்திருக்காளுவல. நம்மளும் எங்க மைனிக்காரிக்குள்ள நெக்லஸ் போட்டு வந்திருந்தேன்னா அப்படி கழுத்து நிறைஞ்சாப்புல இருந்திருக்குமே. இவ்வளவு நேரம் தேடி பாத்துட்டேன், வரல. பருவப்புளுக்கு நினைச்சேன், வந்தானே பார்த்து கொண்டாடிடப்படாத. அதை நினைச்சுலாம் வச்சுட்டு வந்தேன், வேண்டாம்னு. சரி இருக்கட்டும், இனி எந்த கல்யாண வீடா இருந்தாலும் சரிதான், அவக்குள்ள நெக்லஸ் போட்டு அப்படி ஜம்முன்னு போய் நிக்கணும். நெக்லஸ் ஆறாம் வளையல் அப்படி இப்படி போட்டுட்டு போனதால 4 பேர் இப்ப மதிக்காளுவா. இங்க போதுமா எப்படி தேவன கேட்க என்னப்போ? என்ன மைனியா, நல்லா இருக்கீங்களா? ஏன் அப்படி பாக்கிய பார்க்காத ஆள பார்த்த மாதிரி? அம்மா நல்ல வேலை தப்பிச்சே. எங்க மைனி கறிக்குள்ள நெக்லஸ் போடாம வந்தேன், போட்டுறனே அவ்வளவுதான். கையும் களவுமா அமுட்டிருப்பேன். நான் நல்லா இருக்கேன் மைனி, நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எப்படி இருக்காரு? எங்க அம்மா எப்படி இருக்கா? மருமக்க மாதிரி எப்படி இருக்காவோ? எல்லாரும் நல்லா இருக்காவோ மைனி? ஏன் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நிக்கிய? அதான் எங்க அம்மா காரி வந்து ஒரே டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாளே. கோவத்துல எல்லாம் இருக்கா என் மேல. ஒரு வார்த்தை கூட ஒரு போன் கூட போட்டு பேச மாட்டேங்களே. உங்களையும் பேச விடாம ஆக்கி வச்சிருக்கா. எங்க அண்ணன் 2 நாளுக்கு ஒருக்க போன போட்டு என் தங்கச்சி என்ன யாது என்ன எப்படின்னு கேட்டுருவான். அவனும்லாம் இப்ப பேசாம இருக்கான். குடும்பத்தோட இருங்க, என்ன செய்ய? இன்னைக்கு நேர்ல பார்த்தோன்னா நீங்க பேசுதியோ. நான் என்னைக்கு ஒண்ணு போலதான். உங்க அம்மா எது கோவத்துல இருக்காவோ, அதான் அந்த கோழி விஷயத்துல ஐசைட்டு போயிட்டல. கோழி நம்ம வீட்டுல உள்ளதான். உங்க வீட்டுல இருந்தானா எங்க வீட்டுல இருந்தானான்னு தெரிய மாட்டேங்க உங்க அம்மைக்கு. வேற என்னது செய்ய முடியும்? அன்னைக்கு எவ்வளவோ உங்க அம்மா கிட்ட படிப்படியா எடுத்து சொல்லிட்டேன் மைனியோ. நம்ம வீட்டு பிள்ளை ஒரு பொருள் இங்க இருந்து தூக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு பேரு களவா? அவளுக்கு பேரு களவாணியா? இந்த வார்த்தையை சொல்லாதீங்க தே அப்படின்னு சொல்லியாச்சு. உங்க அம்மைக்கு வயசாயிட்டு பத்தியல, அதான் என்னவா சொல்லிட்டு போதுன்னு விட்டு தள்ளுங்க. இவ எனக்கு சப்போர்ட் பண்ணதாளா இல்ல கோழி களவாணின்னு குத்தாம குத்தி காட்டுதாளா? சரி இருந்தாலும் நான் பொதுவான ஆளு. சரி உங்க அம்மா பெரிய ஆளு சொல்லும் போது சரி அதான் போன் போட்டு உங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் இல்ல. எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க மைனியா. இந்த ஆளு அரவசரா இருக்கியே. ஏதோ இருக்கேனா அதுக்காண்டி இப்படி வராம போகாம இருக்கலாமா மைனியா? நீங்க சும்மா எப்பவும் போல வந்து சேருங்க வீட்டுக்கு. பாருங்க, ஒரு வாரம் நில்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ வாய்க்கு ருசியை செஞ்சு போடுறேன். உங்க அப்பா வீடு, உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க. அப்படி சொல்லுதே மைனியோ? ஆமா மைனி, அதானே சொல்லிட்டு இருக்கேன். நான் தமிழ்ல தானே பேசுறேன், உங்களுக்கு புரியலையாக்கா? ஒரு குவாலி விஷயத்துக்காண்டி இப்படி அம்மை மவுளம் கிடந்து சண்டை போட்டுட்டு பேசாம வைக்காம இருக்கலாமா? அது நல்லது குடும்பத்துக்கு. நாளைக்கு காரேறி ஒரு 5-6 துணி என்ன ஒரு வாரத்துக்கு தேவையான துணிமணி எல்லாம் பறிக்கிட்டு வந்துருங்க வீட்டுக்கு. அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. மர்ம பிள்ளை பெரிய பையன் தானே, அவன் போகல ஹோட்டல்ல தின்னுட்டு இருப்பான். இல்லன்னா ஏதாவது பொங்கி ஆக்கி திப்பாவோ அப்பா அம்மாவனும். இங்க வாங்க, ஒரு வாரம் இருந்து எடுத்து நல்லா சாப்பிட்டு எடுத்து உடம்பு தேத்திட்டு போங்க. உங்களுக்குன்னு தான் ஒரு கோழியை விட்டுருக்கேன். நீங்க என்னைக்கு வருவியா அடிச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் வந்த பாடு இல்லையா? நானும் அப்படி காத்து கிடக்கேன். என்ன மைனியா, வான்னு சொல்ல மாட்டேங்க ஊன்னு சொல்ல மாட்டேங்கிய, பேசாம அப்படி நின்னுட்டு இருக்கிய? எங்க அம்மா 10 மாசம் சமந்து பெத்தவ. அவ கூட ஒரு கோழி விஷயத்துல இப்படி என்ன கோழிக்குன்ற மாதிரி என்ன தள்ளி விட்டுட்டா பத்தியல மைனியா. அந்த நினைச்சு ஒரே சங்கடம் பத்துருங்க. அதனாலதான் நானும் போன் போடல, ஒண்ணும் செய்யல. எல்லாம் பாட்டு அப்படி சொல்லி விட்டுட்டேன். ஏது வரைக்கும் போகுது அது வரைக்கும் பாட்டுன்னு. ஆனா இப்ப உங்களை கல்யாண வீட்டுல பார்த்தவ கூட நீங்க பேசுவேல என்னவோ நினைச்சேன்.
ஆனா நீங்க வாலண்டரியா வந்து சிரிச்ச முகத்தோட மைனியா மைனியான்னு 1000 மைனி பாசத்தோட எப்படி வாய் நிறைய கூப்பிடுதியா? வாடி வர சொல்லுதியா? ஒரு வாரம் வந்து நெல்லு எடு உட்கார்ந்து சாப்பிட்டு எடுத்துட்டு நல்ல உடம்பு தேய்ச்சிட்டு போன்னு சொல்லுதியா மைனியோ? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைனியோ. எனக்கு என்ன பேசணும் வாயே வரல மைனியோ. உங்களுக்கு இருக்க பாசம் எங்க அம்மைக்கு இருக்கா சொல்லுங்க மைனியோ, சொல்லுங்க. மாமியா மருமோன்னா இல்லன்னு போயிரும், 1000 தான் இருந்தாலும் அம்மை மோன்னா இல்லாம போயிருமா? பேசாம வந்து சேருங்க. வார மைனியே, இவ்வளவு தூரம் என்ன பாசமா கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா மைனியா? வாரேன், நாளைக்கு காலையில காரேறி வந்துருதே. அதத்தான் மைனியே எனக்கு வேணும், அதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். பாப்கார்ன் திங்கல மைனியா? நல்லா இருக்கும் பாத்துடுங்க. வேண்டாம் மைனியா, நீங்களே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வாங்கி வச்சிருக்கிய, நான் தான் ஸ்டால்ல இருக்குல்ல வாங்கிக்கிடுதே. அதுவும் சரிதான், அந்த கடையில தான் கொடுக்க கல்யாண வீடு தானே, சும்மா தான் ஃப்ரீ தான், வாங்கிக்கிடுங்க. ஒளிப்படுத்தவா இந்த பாப்கார்ன் தரதுக்கு மனசு இல்ல. வாங்கி எத்தனை பாக்கெட் என் கண்ணு 2 கண்ணால பாத்துட்டு தானே இருந்தேன். அந்த பைக்குள்ள எவ்வளவு போட்டு வச்சிருக்கா. இந்த ஃப்ரீயா வாங்கினது கூட இவ கையால தரதுக்கு மனசு இல்லன்னா இவன் என்னது தருவா? வாடியே வா, வீட்டுக்கு வா, உனக்கு வச்சிருக்கேன் ஆப்பு. மைனியா, இந்த காலையில இந்த காப்பிக்கு வீட்டுக்கு வந்துருதே, உளுந்தங்களி இருக்கு பத்தியல, அது செஞ்சு வச்சிருக்கலாம். ஒரு 5 நாள் ஒரே குறுக்கு வழியா இருக்கு. குறுக்கு வழி தானே, வாங்க மைனே, எல்லாத்தையும் ஒரே நல்ல சரி பண்ணி விடுதேன். சரி மைனியா, நான் போய் சாப்பிட்டு எடுத்துட்டு அந்த ஊருக்கு கிளம்பி போறேன். போறேன்னா துணிமணி எல்லாம் மடிச்சிக்கணும் பத்தியல, ஒரு வாரத்துக்குள்ளது. ஆமா அது சரிதான், பாத்து எடுத்து போயிட்டாங்க மைனியா. ஞாபகம் வந்துருங்க, என்ன காலையிலே வந்துருங்க கோழிக்கோவ. மைனியா பாய் பாய், see you. எங்க மைனி ஒரு வாரத்தை கூட நெக்லஸ் பத்தி கேட்கலையா? அப்போ நெக்லஸே மறந்துட்டா போல இருக்கு. சூப்பர் எஸ்கேப். அப்பா இப்பதான் மனசு நிறைஞ்சாப்புல இருக்கு. சொல்லியாச்சு காலையிலே வந்துருவா. சரி, இனி நிம்மதியா போய் சாப்பிடலாம் பாயசம் பப்படத்தோட. சும்மா சொல்லப்படாது, எங்க அண்ணே ஆல் ரவுண்டர் தான் போல இருக்கு. என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது சும்மா சொன்னேன், இன்னைக்கு ஒய்ஃபுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போறோம் அப்படின்னு இருந்தானா, அதனால சொன்னா மக்கா என்ன கார் எதுவும் பிடிக்காத வெளியில, நான் காரை தாரையும் கூட்டிட்டு போ அப்படின்னா. நான் முதல்ல வேண்டாம்னு தான் சொன்னேன் அவன்கிட்ட. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், வெளிக்கார பிடிச்சோம்னா டிரைவர் எப்படி இருக்காரோ தெரியல, ஸ்பீடா ஓட்டுவாரு, சொன்னாலும் சிலவங்க கேட்பாங்க, சிலவங்க கேட்க மாட்டாங்க. இந்த நேரத்துல பார்த்து பதனமா மெதுவெல்லாம் ஓட்டிட்டு போனோம். அந்ததான் யோசிச்சுட்டு சரின்னு அவன்கிட்ட காரை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி நம்மளே ஓட்டிடுவோம், நம்ம பொறுமையா ஓட்டுவோம்ல அப்படின்னு நினைச்சுதான் வாங்கிட்டு வந்தேன் காரை. உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்குது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமானே. அவர் இருந்தாலும் அவர் போன் இருக்காது, ஒரே பாட்டு பாடுவலதான். சார் சொல்லுங்க சார். என்னது என்ன சார் சொல்லிட்டு இருக்கியா? என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா சார். என்ன சார் இந்த நேரத்துல வர முடியுமா சார்? யார் போன் அடிக்கா, என்ன விஷயம்? ஐயா ராசா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆபீஸ்ல இதை செக் பண்றதுக்கு திருதுப்புன்னு ஆபீசர் வந்திருக்காங்களா, அது என்ன உடனே வாங்கன்னு சொல்லி போன் அடிக்காரு மேனேஜர். ஒண்ணும் பிரச்சனை இல்லனே, என்ன போயிட்டு வானே. ஏறு ஓமர ஆபீஸ் எப்பா பாரு எங்கயாவது லீவ் போட்டாதான் ஓமர கூப்பிடுவாரு அங்க இருந்து. சின்ன பொண்ணு புரிஞ்சு கேட்டி சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க, ஒண்ணு இல்ல. இப்ப என்ன செக்கப்புக்கு தானே போறோம், நீங்க வந்தாலும் சும்மா தான் அங்க இருக்கணும். ஆமாங்க போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு மனசே இல்ல. இன்னும் இல்லையா, வேலை முக்கியம் தானே. இப்ப சும்மா செக்கப்புக்கு தானே போறோம், ஒண்ணு இல்ல போயிட்டு நீ. இன்னே ஒரு வாரமா நிறுத்துங்க, இங்கனே இறக்கி விடுவோம். அதுல போயிருவாரு பஸ் பிடிச்சி. அப்பல உங்க ஓரமா இறக்கி விட்டுருங்க, நம்ம போயிட்டு வரேன். டாக்டர் பார்த்தானே போன் அடின்னு. சரிங்க சரி. அது ஏன் அலசந்தாப்புல இருக்க, என்ன பயமா ஆசிரிக்கண்டு? தைரியப்படுத்துறாங்க, இருந்தாலும் உள்ளுக்குள்ள சின்ன பயம் பத்திருங்க, ஊசியை தான் போடுவாங்களான்னு. கடவுளை, இதுக்கு போய் பயப்படலாமா? ஊசியெல்லாம் ஒண்ணு போட மாட்டாங்க இப்போ. ஆனா அதுதான் மறுமலை சொல்லியிருக்கேன், ஊசி எல்லாம் இப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு. இவன் இப்ப பயப்படல, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊசினா உசுரதான் விடுவா. அப்படியே ஆமா மறுமலை, அப்போ ஒன்னா போய் இவன் 2 போய் என்னவோ படிச்சுட்டு இருந்தா பாத்துக்கா. அப்பமெல்லாம் அந்த பள்ளியிடத்துல வந்து தடுப்பூசி போடுறதுக்கு வருவாங்க தெரியுமா? ஆமத்தே நல்ல ஞாபகம் இருக்கு, தடுப்பூசி போடுறதுக்கு வருவாங்க பள்ளியோடத்துக்கு. தடுப்பூசி போட வந்திருக்கவோ பிள்ளைகள் எல்லாம் வரிசையில விடுவோம் தெரியுமா? வரிசையில விட்டு அதுல ஒவ்வொருத்தருக்கா போட்டிருக்கவோ. இவ கல்ல முழிச்சு நின்று இருக்கா. அப்போ டீச்சர்ட்ட போய் சொல்லிருக்கா, டீச்சர் எனக்கு வயித்து வலிக்கு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்கா. அந்த ஆள வர செஞ்சிருக்கா. அந்த டீச்சர் சொல்லிருக்கா, மக்கா ஒண்ணும் செய்யாது, அந்த ஊசி வந்து போட்ட மாதிரியே இருக்காது, ஊசியெல்லாம் ஒண்ணும் போடல, முட்டையெல்லாம் தருவா அப்படி இப்படின்னு சமாளிச்சு எடுத்து வரிசையில பக்கத்துல ஒண்ணு நிப்பாட்டியாச்சு. பொண்டாட்டி ஏதாவது சம்பவம் செஞ்சிருப்பாள. பேசாம இருக்க மாட்டீங்களா? சும்மா கிடையாமா, தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு பேசாம வா. இல்ல மக்கா, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. சின்ன வயசுல நடந்தது சொல்லும் போது ஆர்வமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆமாண்ணாத்து, இதுக்கெல்லாம் ரசிக்கக்கூடிய விஷயம்ல சொல்லட்டுங்க அம்மா, நானும் கேட்டு தெரிஞ்சுடுவோம்ல. அந்த ஊசி போடுறதுக்கு நர்ஸ் பக்கத்துல ஒண்ணு நிப்பாட்டியாச்சு. மானத்தை கப்பலே தரன்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லு, நர்ஸ் பக்கத்துல பிடிக்கிறதுக்காண்டி கிளாஸ் டீச்சரும் நின்று இருக்கா. இவன் என்ன பண்ணிருக்கா, ஊசியை போட ஊசியை எடுத்த உடனே நர்ஸுக்கு ஒரு கடி, டீச்சருக்கு ஒரு கடி. ஜாக்கிரதையா இருந்துடுங்க கட்சி. இவ்வளவு நாள் விஷயம் தெரியாம இருந்துட்டேன். எத்தே இப்பவாவது கொஞ்சம் வான் பண்ணல, ரொம்ப தேங்க்ஸ் தே. நின்னுடுதே. சொல்லுங்க தே, கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு. அந்தால இவ மாற நல்ல கடிநாய் மாதிரி கடிச்சு விட்டு ஓடி அந்த வீட்டுக்கு. பள்ளியோடத்துல நடந்த விஷயம் எனக்கு என்ன தெரியும்? நான் வீட்டுல அப்பம்லாம் கேஸ் கிடையாது மருமோல, இந்த விறகடுப்புல பொறாசல வச்சு ஒத்தடுப்பு வச்சு பொங்கிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணிருக்கா, அந்த நேர வீட்டை பக்கம் வந்து அரங்கு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டா.
அரங்குட்டுக்குள்ள போனவ கதவை சாத்திட்டு பேசாம உள்ள கிடந்திருக்கா. சூப்பர். ஒரு 5 நிமிஷம் கழிக்கணும் பள்ளிக்கூடத்துல இருந்து ஆள் அனுப்பி விட்டாச்சு. ஆகா, வந்தாச்சா ஆளு? என்கிட்ட வந்து அந்த கேட்காவோ உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்டா, நர்ஸையும் இந்த டீச்சரையும் கடிக்கடின்னு கடிச்சுட்டு ஓடி வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு இப்படி வீட்டு தான் வந்திருப்பாவோ அப்படின்னு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து ஆள் சொல்லிச்சு. ஆனா அரங்குட்ட பாக்கல, நானும் பிள்ளை வரலையே அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால பதறி போயிட்டு அங்க இங்கனமா தேடிட்டு கிடக்கேன். தேடிட்டு வந்துட்டு என்னடா செய்ய, இவ எங்கடா போனா, என்ன பாடுபடுத்தாளான்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து நின்னுட்டு இருக்கேன். அரங்குட்ல இருந்து கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேக்கு. அப்பம்லாம் மண்ணு சோறுல மரமல ஒரு வீட்ல இருந்து ஒரு வீட்டுக்கு எலி இந்த பொந்து எடுத்து வந்துரும். அதான் வீட்டுக்குள்ள போய் ஏகப்பட்ட எலி கிடக்கும். எலிதான் பொழுது அரங்கு வீட்டுல அப்படி நினைச்சிட்டு சும்மா தான் கதவு சாத்தி இருந்த மருந்து மெதுவா நைஸா திறக்கேன். உள்ள இருந்து இவா அலைய நைஸா எட்டி பார்த்துட்டு முறுக்க உட்காந்து நொறுக்கிட்டு இருக்கா. எனக்கு கடும் கோபம்னா மண்டைக்கு பிடிச்சிட்டு எடுத்தேன் பழைய கட்டவார்ல. இன்னைக்கு அவளை உண்டு இல்லன்னு தேங்காவை தொளிச்ச மாதிரி தொளிச்சு எடுத்துருந்து நினைச்சு பாக்கேன். சுண்டலி மாதிரி இருப்பாள மரமோல அப்படியே கால் கடையோட ஒரே ஓட்டமா ஓடி தப்பிச்சுட்டா. அம்மர்லதான் ஊனா ஆள் கூடிருமே ஒரே கூட்டம். அதனால வெள்ளை மகம் பஞ்சகம் பிடிச்சி என்ன யாசனவா இந்த கட்டவாரில தூக்கி தூர போடு. சரி என்ன செய்ய, ஏதாவது பிள்ளை சின்ன பிள்ளை தெரியாதனமா பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாவா. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது மக்கா அப்படின்னு இவரே பேசாம இருந்தா. அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ட்டையும் அந்த நர்ஸையும் போய் எம்மா தெரியாம செஞ்சாமா எம்மாவா அப்படின்னு சொன்னேன். அதனால அவளும் நல்ல குணம் நல்லா சரியா போச்சு. அதனால ஒண்ணு இல்ல பரவாயில்லமா அப்படின்னாங்க. அவளுக்கு ஊசி போட வேண்டிய நிலைமை வந்துட்டு கடைசியில. என் புருஷன் எப்படி? புருஷன் அப்புறாணி அவன் போக்குல ஊசியும் போட்டுட்டு அழுதுட்டு அப்படியே வந்துட்டான் வீட்டுக்கு. இது மட்டும் இல்ல மருமல ஏகப்பட்ட கூத்து பண்ணுவான் அப்பப்பா. அப்பப்போ ஒண்ணுன்னா அவுத்து விடுங்க ஜாலியா இருக்கு கேட்கறதுக்கு. பிறக்க போற புள்ள என்ன மாதிரி கொஞ்சம் அமைதியா இருந்தா பரவாயில்ல. என் பொண்டாட்டி மாதிரி சுட்டுதலையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் தொலைஞ்சேன். பண்ணது அவ்வளவு கள்ளத்தனம் உங்க ஐயா மாதிரியே. ஆளுல எந்திரிச்சோட வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டு மணி 12 ஆன உடனே போய் விளாட போறாளாம். விளாடதுக்கு சாலினி வீட்டுக்கு மாலினி வீட்டுக்குன்னு. ஏன்னா 12 மணி ஆயாச்சுல, இனி எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேன்? அந்த தைரியம் உனக்கு அப்படியே உங்க ஐயாக்கார குடும்பம் மாதிரி. உங்க ஐயா உங்க ஆச்சிக்காரி உங்க அத்தைக்காரி இருக்கால ஒரு சிமிச்சா அவள வரல இருக்கு. நீ அவ்வளவு வேண்டது வழி உங்ககிட்டதான் இருக்கு அவளே மாதிரி. மாட்டுனடி பம்பர கட்டு மண்டை. சரி மக்கா, நீ போய் சாலினி வீட்டுல போய் கொஞ்ச நேரம் விளாண்டு எடுத்துட்டு வாங்க. வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு. சாலினிக்கு எப்ப வயிற்று வலியா இல்ல காய்ச்சலா பீச்சலா? வேற இந்த மனசு உள்ள இருக்குது ஞாபகம் இல்லாம குடும்பத்தையே இழுத்துட்டானே. இப்போ தையத்துக்கன்னு வானத்துக்கு பூமி குதிப்பார. எங்க எத்தா எத்தா அண்டே காது காக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவ ஆத்தாக்காரி அக்காக்காரியும் இழுத்துட்டோம்ல, அந்த கோவத்துல எல்லாம் நின்னுட்டு இருக்கான். எத்தான்னு கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்க வச்சு இது கூடு கட்ட மனசே. எங்க எத்தா எத்தா என்னத்தான் எவ்வளவு பாசமா உங்களை கூப்பிட்டு இருக்கேன். எத்தான்னு என்ன எதிர் கேட்கலாங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன குழம்பு வைக்கட்டும் என்ன கறி வைக்கட்டும்? வீட்டுல இருக்க நேரம் தானங்க நல்ல சாப்பாடு இதெல்லாம் வச்சு எடுத்து கொடுக்க முடியும். ரசம் வச்சு மீனை பொரிக்கட்டுமா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி வைக்கட்டுமா, இல்ல குடல் குழம்பா வச்சு கொடுக்கட்டுமா? என் மண்ட கசாயம் காது கேக்குதா இல்லன்னு கேட்காத மாதிரி நடிக்கியா? கூட்டாஞ்சாரு வைக்கட்டுமா எத்தான் வைக்கட்டுமா? ஐயோ நல்லா அடிச்சு கொள்ளு. இங்க கேக்குறதுக்கு யாரும் இல்ல என்ன? ஒரு உலகத்துல புருஷனையும் புருஷன் வீட்டு ஆள்களையும் பேசாத ஆள்தான் யாரு இருக்கா சொல்லுங்க பாப்போம். நான் மட்டும்தான் புதுசா பேசுதானா? என்னவோ அவனு 2 வார்த்தை கடத்தி பேசிட்டேன். அப்படி என்னதான் நான் பேசிவிட்டேன் இல்லாதத. உங்க வீட்டு ஆள்கள் மாதிரி உங்க மவன் இருக்கான்னு சொன்னேன். இது ஒரு தப்பா குத்தமா? உங்களுக்காண்டு மறக்கிட்டு மீனை பொறிக்கிட்டா சிக்கன் ஆவிக்கிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள படார வந்து கண்ணத்துல இப்படி ஒண்ணு போட்டுட்டேன். முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு பார்க்கும் போது எத்தாங்குது, பாக்காதப்போ மண்டையன் அவன இவன. எங்க அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், உள்ளூருக்குள்ளே மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுங்க கேட்டாளா? என்ன இப்படி பக்கத்து ஊர்ல இருந்து கட்டி கொடுத்துட்டாளே, நினைச்சா பார்க்க முடியுதா? இப்படி என்ன போட்டு இந்த மனசை அடிச்சு கொள்ளுதாரே. எனக்கு கேட்க நாதி இல்லாம நான் கிடக்கனே. இப்ப நான் என்ன குத்தம் பண்ணிவிட்டேன், கொலை குத்தமா பண்ணிவிட்டேன். புருஷனே அவனை இவன் என்ன பேசினேன், சும்மா விளாட்டுக்கு பேசினேன், அதுக்கு ஒரு குத்தமா? இந்த நியாயத்தை கேட்க யாரு இருக்கா? சரி அழாதட்டி, எங்க அம்மையும் எங்க அக்காவையும் இழுத்த பத்தியா? அத எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு. முன்கோவம் கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு. முன்கோவம் பின்கோவம் நீங்க மட்டும் அடிக்கலாம், அப்ப நான் உங்க முறை அடிக்கட்டுமா கோவத்துல? சரி விடு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம்பா. ஆகா இதான் சமயம். லேசதான் கையை தொட்டாரு, அதுக்குள்ள ஒரு அடி விழுந்துட்டு சொல்லி எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா எப்படி மனுஷன் அப்படியே தரையோட தரைய உட்கார்ந்து எப்படி கீழே இறங்கி வந்துட்டாரு. இதுதான் 2 சொட்டு கண்ணீருக்கு இருக்க மகிமை.
வரலங்க, ரொம்ப மனசு சரியில்லை. அதனால எனக்கு 1 கிலோ அல்வாவோ, 1 கிலோ பூந்தி, 1 கிலோ கரஞ்சவு, 1 கிலோ முறுக்கு இவ்வளவு மட்டும் வாங்கிட்டு வாங்க என்ன. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுன்னா பார்த்து எடுத்து வாங்கிட்டு வாங்க. 5 கிலோ இந்த இட்லி அரிசி வாங்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எவ்வளவுன்னு தெரியல, உருட்டு உளுந்து. அதான் இட்லிக்கு எவ்வளவுன்னு கேட்ட கடைக்காரன் சொல்லுவாம்லாட்டி அதை வாங்கிட்டு வரணும். யார் வீட்டுலங்க போய் விசேஷம் 5 கிலோ இட்லிக்கு போடுற அளவுக்கு? அது ஒண்ணு இல்ல, ஒரு புது பிசினஸ் தொடங்கணும்ல, அதுக்குதான். புது பிசினஸா? அது என்னது? எங்க அம்மா முன்னால மாவரைச்சு வித்தாலட்டி அந்த கிரைண்டரை, பழைய கிரைண்டரை உனக்கு அனுப்பி வச்சா பத்தியா, அந்த கிரைண்டரை நல்லாக்க கொடுத்துருக்கேன். புதுசாயி நாளைக்கு வந்துரும். அதான் அதுல இட்லி மாவு அரைச்சி அப்படியே வியாபாரம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ வேலையை விட போறேன். யாருட்டி வேலையை விடுறதுக்கு நான் என்ன கிறுக்கனாட்டி? நான் வேலைக்கு போவேன், நீ வீட்டுல இருந்து மாவரைச்சு வித்துரு. சும்மா தேர் வளர்ந்துட்டு தானே தெரியுத, நேரம் மாமட்டுக்கு இங்க. அதான் மாவரைச்சு வித்தானாலது கொஞ்சம் துட்டாது கையில வரும். உனக்கும் உன் இஷ்டப்படி செலவு பண்ணாப்ல ஆச்சுலட்டி. எப்போ போய் சொன்னேன் நேரம் போலடு? நேரம் போவாததுனாலதான் வீடு விட ஏறி இறங்கி பாடு பேசுத. அதான் நான் சொல்றது கேளுங்க. நீ சொன்னா சரியா இருக்கா என்னவோ தெரியல. 5 கிலோ அரிசிக்கு எவ்வளவு உளுந்துன்னு அவன் கடைக்காரன்ட்ட கேட்ட சொல்லுவான். அத்தாக்காரி அங்க இருந்து போட்டு கொடுத்துட்டா போல இருக்க. அத்தாக்காரி அக்காக்காரியும் கூட்டணி போட்டு பேசியிருப்பாளுவா. மாநாடு போட்டு பேசி கடைசியில என்ன ஒரு வழி ஆக்கணும்னு இந்த மனுஷனுக்கு போன போட்டு ஏத்தி விட்டுட்டாளுவா. வரட்டுன்னு கிரைண்டர் வந்தோன்னு மொத வேலையை ஆக்கர்ல போட்டு பியார்த்தமல வாங்கி திங்க. மாவரைச்சி விக்கணும் மாமலா, மாவரைச்சி. நல்லா அவத்திக்கிற நல்லா பிடிக்கும்ல உனக்கு. சிம்மு என்ன வசந்தி எப்பவுமே கலகலன்னு பண்ணிக்கின ஒரு மாதிரி சோந்தாப்ல இருக்க. எங்க அண்ணனுக்கு உங்களுக்கும் என்ன அடிடியா? ஆட்டுக்கு என்னது அவத்திக்கீரையா? ஆமா, வாரத்துல 2 நாளாவது அவத்திக்கீரை கொடுத்துருவேன். நல்ல பிடிக்கும் அதுக்கு, அதான் சாப்பிடுது. கேட்டதுக்கு பதிலே சொல்லல. சாவத்தை போட்டு என்ன வாழ்க்கை என்னத்த சொல்ல, ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு கை வச்சாக்கா இல்ல சிம்மு. இந்த மனுஷன் என் மாமியாகாரி கிரைண்டர் அனுப்பிட்டா பத்தியா, ஒரு பழசுப்பட்ட. ஆமா, அத அந்த மனுஷன் எனக்கு தெரியாம எடுத்து ரிப்பேர் பார்க்க கொடுத்திருக்காரு. அது நாளைக்கு வரதான் புத்தம் புதுசாட்டு. அதை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் பாட்டு பாடிட்டு தெரியுதாரு. 5 கிலோ இட்லி அரிசி வாங்க போறேன்னு போறாரு. அது தேவையான உளுந்து காரியங்கள்லாம் வாங்கிட்டு வர போறாராம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து கொடுத்து மாவு விக்கணுமா பாக்கெட்டை போட்டு. நல்லதுன்னா 4 மணி கையில துட்டு போறலும்ல. என்ன சொல்லுது சிம்மு? 4 மணி எவ்வளவுதான் ஆம்பளை சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தாலும் பொம்பளை கையில ஒரு 4 துட்டு இருந்தாதானே நமக்கு ஒரு இதா இருக்கும். என்ன எடுத்துடுங்க, என் புருஷனை நம்பினா நான் இந்த வீட்டுல இருக்க முடியுமா? என்னைக்கோ தேரோட தெருவோட பேர் கொண்டிதான். 4 ஆட்டை போட்டு வளர்க்கேன், 5-6 கோழியை போட்டு பாத்துட்டு இருக்கேன். 2 மாடை விட்டுருக்கேன் வாங்கி. காலையில இருந்துச்சு பாட்டோட பாட்டா அதுலயும் நம்ம கொஞ்சம் பாத்துக்கிட்டோம்னா கையில துட்டு பொருளை தானே செய்யும். பால் வருது, கொஞ்சம் அப்படியே பாலை விற்கேன். கோழி முட்டை போடுது, அதையும் வித்துக்கிடுதேன். அது செலவுக்கு வச்சுக்கிடுதேன். என் மவனுக்கு புக்கு நாட்டு வாங்கினா கொடுத்துக்கிடுதேன். என் புருஷனை எதிர்பார்த்து நான் இருக்கல. என் மவன் இருந்திருந்த ஆப்ல கஞ்சி வேண்டாமா, பிரியாணியை வாங்கிட்டு வா, ஃப்ரைட் ரைஸை வாங்கிட்டு வா, சிக்கனை வாங்கிட்டு வா மாமா. அந்தால அதுக்கெல்லாம் என் புருஷன் கேட்டுட்டு இருக்கேன். உடனே என்கிட்ட இருக்க துட்டு எடுத்து கொடுத்து சரி மக்கா வாங்கிட்டோமே. அதுக்கு டெய்லியும் வாங்கி கொடுக்க மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் வாங்கி கொடுப்பேன். அதுக்கெல்லாம் எங்க இருந்து துட்டு வருதுன்னு சொல்லுங்க? கல்யாண வீடு காட்சி வீடு 100 ரூபா 200 ரூபா மொய் வைக்கதானே செய்வேன். சின்னமா சேர்த்து ஒரு 10-15 போல என் மோன் பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு அவனுக்கு ஏதாவது படிக்க வைக்கன்னா அங்கிங்க ஓடிட்டு திரியேண்டாம்ல. என்ன சிம்மு சொல்லுத? எசந்த 4 மணி உங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. என்ன மாடு தானே பத்துதா, ஆட்டை தானே மேய்க்க, கோழியை தானே பாத்துட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாவோ. என்கிட்டயும் 4 துட்டு உண்டுல்ல, அதனாலதான் ஊருக்குள்ள கொஞ்சம் கௌரதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். சும்மா கடந்து தேர் வளர்ந்துட்டு திரியதுக்கு பேசாம ஏதாவது மாவு அரைச்சு விட்டோம்னா 4 துட்டு வரும்ல. மொபைலுக்கு சேர்த்து வைக்கலாம்ல. தங்க விக்க விலைய பாருங்க, நகைச்சிட்டு அது இதுன்னு போட்டு எடுத்து பிள்ளைக்கே சேர்க்கலாம்ல. ஆமா பத்தியா சிம்மு? ஆமான்னு சொல்லாதீங்க, நாளைக்கு ஆரம்பிச்சு விடுங்க. நானும் தேவனா அப்படி மாவு வாங்கிடுவோம்ல. நானும் இந்த ஆடு மாடெல்லாம் பாத்துக்கிட்டு மாவு அரைக்கணும் எனக்கு சோம்பலா இருக்கும். சில நேரத்துல எங்கேயாவது கடையில தான் வாங்குறேன். நீங்க அரைச்சு விட்டீங்கன்னா நானும் வாங்குவோம்ல. எப்பமாவது நம்ம தெருல யாரும் விக்கல, அதான் சொல்லுவேன். யாரத்தை ஆரம்பிங்க, வாசிக்கவே கூடாது. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது உங்க வீட்டுக்காரரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. சரி சிம்மு, என் கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கு. நாளைக்கே ஆரம்பிச்சிரும். இந்த மனுஷன சண்டை என்ன போடப்படாது. இப்பதான் 4 மணி நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. எப்பவுமே எங்க சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. தேங்க்யூ சிம்மு. சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரி கிளம்பி போனால டாக்டர் என்ன சொன்னான்னு ஏதோ போன் அடிச்சல உனக்கு? போன் அடிக்கல, சரி வந்தோடனே கேட்டுக்கலாம். இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது நம்ம எங்க ஊடல அடிக்க, அத நினைச்சதான் நானும் அடிக்கல. ஆமா சிம்மு, அதான் நானும் போன் அடிக்கல. சரி அவளா போன் போட்டா கேட்டுக்கணும். அப்படி இல்லன்னா வரட்டும், வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டோம் டாக்டர் என்ன சொன்னான்னு. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் ஹாஸ்பிடல் கூட்டு போனேன்னு சொல்லி கூட்டு போயிருக்காருப்பா. அத்தை நல்லா இருக்காளாமா? அத்தை நல்லா இருக்காங்கப்பா, வீட்ல இல்ல, அவங்க திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க. மாமாவோட தூரத்து சொந்தக்காரங்க அவங்களோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அதான் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். அங்க போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்கப்பா. அப்படியாமக்கா? அப்ப சுவாரிதம் பொங்கிட்டியா நீ? சமைக்கிறது தானே, அத்தையே காலையில போகும்போது செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கப்பா. அம்மா நீ வீட்டுல இருக்க, நீ செஞ்சானம்மா அவளே போற அவசரத்துல இருப்பா. அவ செஞ்சு வச்சு நீ சாப்பிடணுமாக்கும். என்னம்மா நீ? சொன்னப்பா, நான் பண்ணிட்டு இருந்தேன் சமையல், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அத்தை தான் கேட்கல, வேண்டாமா நீ அடுப்பு கிட்டலாம் ஒன்னும் போவானா, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் செஞ்சு வச்சு போயிட்டாங்கப்பா.
பரவாயில்ல, என் தங்கச்சி என் மேலதான் கோவமா இருக்கா, ஆனா என் பிள்ளை மேல நல்ல பாசமா தான் இருக்கா. அப்பா அப்பா சரி மக்கா, நீ யாராவதுல நீ போய் பொங்கு, மர்மம் வந்துட போகுது. நானா வயல்ல நின்னுட்டு இருக்க மக்கா, கொஞ்சோண்டு வெட்டக்கூடிய சொல்லி இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்தால வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆமா கஞ்சி கிடக்கு வீட்டுல. இவரும் இந்த கிழங்கு கூட்டு வச்சிருக்கேன் வேற. இவரும் ஆமா வெள்ளைக்கூடு இருக்கா வேற வச்சிருக்கேன். அதையும் தொட்டுட்டு தின்னோம்னா கொஞ்சம் நான் வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கும். ஆமா சுவாறு எங்க சுடிச்சு வர பொங்க மக்கா, அதுல திங்கிறதுக்கே ஓட மாட்டேங்குது. கஞ்சினா 2 உருண்டை குடிக்கலாம்னு தோணுது. சரி மக்கா வைக்கிட்டா. சரி பாத்துடுமா. அப்பகிட்ட எப்படி சொல்ல, மனசு சங்கடமா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு, அப்பா கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் தான். பாவம் காலையில அடுக்கலையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அத்தை நீங்க திருநெல்வேலிக்கு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சோறு பிக்கிக்கிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு மவனதான் நீ கைவசம் ஆக்கிக்கிட்ட. இப்போ அடுக்கலையும் உன் கைவசப்படுத்திக்கலான்னு நீ நினைக்க, நீ அது ஒரு நாள் நடக்காது. நான் சாவ வரைக்கும் இந்த அடுக்கலை பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லுதாங்க. யாரு உள்ள வாங்க. உங்க மாமியார் எங்க? அவங்க திருநெல்வேலிக்கு போயிருக்காங்கக்கா, சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்க்க போயிருக்காங்க. ஐயே அப்படியே விஷயம். உங்க மாமியார் பார்க்கணும்ல வந்தேன் மெனக்கிட்டுன்னு. சாயந்தரம் போல வாங்கக்கா, சாயந்தரம் வந்துருவாங்க. சாயந்தரம் வேற ஒர்க் இருக்கு. சரி அப்ப நான் போன்லயே பேசிக்கிறேன். எங்க நிக்கிறீங்க, உட்காருங்க 2 பேரும். இல்ல உட்காரு, ரொம்ப வேர்க்குது. இங்கெல்லாம் நிக்கவே முடியல என்னால. யாழ்னி தப்பா நினைச்சுக்காத. ஷில்லு இவ பேரு ஷில்பா, என் ஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்தா புருஷன் கூட. இப்போ அவளும் மொவளுங்க வந்துட்டாவோ, புருஷன் மட்டும் ஃபாரின்ல இருக்காரு. இந்த ஏசி ரூம்ல இருந்தவ பத்தியா, இங்க அவளுக்கு ஒரு மாதிரி வருது இந்த வெக்கைக்கு. நீ எதுவும் நினைச்சுக்கிடலானா, ஒரு ரூம்ல ஃபேன் இருக்கும்ல. ஆமாக்கா அங்க ஃபேன் இருக்குது. அப்ப சரி நம்ம உள்ள போய் உட்கார்ந்து பேசலாமா? ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபேன் கதில உட்கார்ந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பாவம் ஷில்லு. சரிக்கா வாங்க. யாழினி ஐயோ சொல்ல மறந்துட்டேன், அப்படியே சில்லுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க எடுக்கணும். எங்க வீட்டை திறந்து குடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிருமென்னா அப்படியே பத்மாக்கா வீட்டுல குடிச்சிட்டு போலாம் அப்படி சொல்லி சொன்னேன். கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொண்டாயேன். சரிக்கா நீங்க பேசிட்டீங்க, நான் தண்ணி கொண்டாரேன். பாத்தியா சில்லு, ரூம பத்தியா எப்படி இருக்கு, ஜம்முன்னு இருக்கு பத்தியா. கல்யாணத்துக்கு சீர் கீர் இல்ல, அவ அப்பா ஒண்ணு வாங்கி கொடுக்கல, இல்ல இவ புருஷன் வாங்கியிருக்கான். வாங்கிக்கிட்டு எல்லாம் என் மாமனார் வாங்கி தந்தாரு, மாமனார் வாங்கி தந்தாரு படம் வச்சுட்டு தெரியுதா ஊரு முழுக்க. அப்படியாக்கும் இப்படி ஒரு மாமனாருக்கு ஒரு மருமகன் கிடைச்சிருக்கான். அதானே இவ துள்ளிட்டு தெரியுதா. இவ பாட்டுக்கு துணிமணியா பாத்தியா. ஆமாக்கா சூப்பரா இருக்குல்ல நைட்டி. இது மட்டும் இல்ல, நேரத்துக்கு ஒரு நைட்டி போடுதா, பட்டு கட்டுதா. அப்பா ஐயா நம்ம கூட அப்படி போட மாட்டோம். நம்ம புருஷன் ஃபாரின்ல கிடக்கா, என்னத்த சொல்ல. நல்ல துணி கூட கிடையாது நம்மளுக்கு. என் புருஷன் ஒரு நல்ல துணி எடுத்து தர மாட்டாங்க, கஞ்ச பிஸ்னாரி பைய. தண்ணி எடுக்க போறாள யாழினி, அவ ஜெகஜால கில்லாடி. எப்படி அம்மா புருஷன் மயக்கி போட்டா. அப்ப லவ் மேரேஜா? ஆமா சில்லு, லவ் மேரேஜ், பியூர் லவ் மேரேஜ். நம்மளுக்கு தெரியாது பாத்துக்க முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இவோலே பொண்ணை பார்க்க போற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி படம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட்டு தெரியுதாவோ. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஆளு பாடு சொல்லுச்சு, இப்படியாக்கும் லவ் மேரேஜ் ஒரு 2 ரூபா அப்படின்னு. அட கடவுளே, ஆளை பத்தியா அப்புறம் போல இருக்கா, செஞ்சிருக்க வேலையை பத்தியா. எனக்குலாம் நிச்சயம்ல முடிஞ்சோன்னா என் புருஷன் என் நம்பரை எங்க வீட்டுல வாங்கி போன் அடிப்பாரு. நான் போனை எடுக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாரும் ஏசி பேசி போன் அடிச்சாருன்னா எடு அப்படி சொன்ன பிறகுதான் என்னன்னா என்ன நல்லா இருக்கீங்களான்னு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பேசவே மாட்டேன்னா பாரு. நீங்களும் அப்படியா? நான் அப்படிதான்க்கா, என் புருஷன் போன் அடிப்பாரு, எடுக்கவே மாட்டேன் பாத்துடுங்க. 2 பேருக்கு ஒரே குணம் பாத்தியா சில்லா. ஆனா இவெல்லாம் கல்யாணம் முடிய முன்னாடி எப்போ எத்தனை தடவை அங்கேயும் ஹோட்டலுக்கு போயிருக்காவளா, பீச்சுக்கு போயிருக்காவளா, ஒரு ஆள் பாத்துறது சொல்லிச்சுக்கா. அட கடவுளே எம்மா, நம்ம எங்க அவ எங்க போன் பேசனாலே நம்ம யோசிக்கும் பீச்சு பார்க்கு ஹோட்டல். அது வேறேக்கா ஆள் வர மாதிரி இருக்கு, அடக்கி வாசிங்க. ஐஸ் வாட்டர் குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் யாழினி. யாழினி உனக்கு நல்ல மனசு பாத்துக்க. தண்ணி தான் சொன்னேன், அவளுக்கு ஐஸ் வாட்டர் பிடிக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு ஐஸ் வாட்டர் கொண்டு வந்துட்டியே. உன் மனசு யாருக்கு வரும்? நான் இப்படி சொல்லுதுன்னு நினைச்சு ஏதோ கோவப்பட்டுக்கிடாத. என்னதுக்கா? ஒண்ணு இல்ல, உன் மாமியா இருக்கல, மாமியா பச்சை தண்ணி குடுக்கிறதுக்கே 15 நிமிஷம் யோசிப்பா. அப்படிலாம் இல்லையேக்கா, அவங்க எதனால உடனே டக்குன்னு குடுப்பாங்களேக்கா. நீ தான் உன் மாமியாரை மெச்சுக்கிடணுமா, நான் பாத்துருக்கோம்ல. இங்க இருந்து பார்க்கதானே செய்தேன். அம்மா இப்படி சொல்லாதீங்கக்கா, அவங்கள பத்தி எந்த குறையும் சொல்லாதீங்கக்கா, எனக்கு தெரியும் எங்க அத்தையை பத்தி. பாரு யாழினி, இப்படி ஏமாந்தவி கிடைக்கிய. உன் மாமியாரி அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா, அது உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 500 ரூபா நோட்டை வச்சுட்டு சில்லறதாமா கேட்டேன். 100 ரூபாயை கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாளம்மா. அடுத்த நேரம் ஒரு ஆள் வந்து கேக்கு, என் கண்ணு கொண்டு பாக்கேன், உடனே எடுத்து கொடுக்கா. அது என்ன வகம் பொய், வாயில வரதெல்லாம் பொய், எடுக்கிறதெல்லாம் வேண்டாத வேலை. அப்படி பேசாதீங்கன்னு சொல்லும்ல எங்க அத்தா, அப்படி இல்லன்னு எனக்கு தெரியாதக்கா. ஐயோ பாவம், பச்சை பிள்ளை மாதிரி இருக்கியே யாழினி. இப்படி ஒன்ன ஏமாத்தி வச்சிருக்கல உன் மாமியா. அவரு கூட பரப்பு மாதிரி சொல்லுதே யாழினி, புரிஞ்சு நடந்துக்கோ. உன் மாமியார கிட்ட நாட விடாத. எதுனாலும் கட் அண்ட் ரைட்டா இரு. உன் புருஷன் சப்பாத்தி பண்ணி கொண்டுறதெல்லாம் அவன் அம்மா கறிட்டு கொண்டு கொடுத்தான்னு வச்சுக்கேன், கடைசியில நீ என்ன செய்வ? இப்போ உனக்கு அவன் நல்ல துணி வாங்கி தருவான், நல்ல
தான் இருக்கும். நாளைக்கு பிள்ளை குட்டின்னு வரும்போது கடைசில உன் கையில 5 பைசா இல்லாம நீ லொண்டை அடிக்க வேண்டியதுதான். கஷ்டம் தானே. கூட பிறப்பு மாதிரி சொல்லுதம்மா, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. நான்லாம் என் மாமியார்ட்ட கிடந்து சீரழிஞ்சது போதும் தான் என் பேசாம எங்க அம்மா வீட்டோட ஒதுக்கிட்டு வந்துட்டேன். என் புருஷன் என் மேல பாசமா இருக்கத கண்டாலே என் மாமியாருக்கு ஆகாது. உடனே இது தானே குரங்கு மாதிரி அலைவா. நான் கடைசில ஒரு நாள் தீர்க்கமா முடிவெடுத்தேன், இது சரிப்பட்டு கிடாது, இப்படியே போனா நம்ம வாழ்க்கை சோழியும் முடிச்சிருவா அந்த மாமியா அப்படின்ட்டு என் புருஷனை ஃபாரினுக்கு அடிச்சு பத்துனேன். நான் என் பகல எங்க அம்மா வீட்டுக்கு பொருட்கள்லாம் ஒதுக்கிட்டு வந்துட்டேன். உங்க லைஃபும் என் லைஃபும் வேற பாத்துக்கங்க. அப்படி சொல்லாம வீட்டுக்கு வீடு வாசப்படி. எவ வீட்டுல மாமியா நல்லவளா இருக்கா சொல்லு பாப்போம். இல்ல மாமியா கரியும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். அதனாலதான் சொல்லுவேன், பேசாம உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க. இப்ப அவன் கொஞ்சம் நல்ல ராசியா இருக்கான் பாத்தியா, இதை பயன்படுத்திட்டு பேசாம அவங்க கிடக்கட்டும் உங்க மாமியா கறி விட்டுட்டு பேசாம நீங்க 2 பேரும் ஃபாரின்ல ஏதாவது வேலை கிடைச்சுனா போய் அப்படியே செட்டில் ஆக வேண்டியதுதானே. 2 பேரும் இடத்த காலி பண்ணாதான் உன் மாமியா கறி கொஞ்சம் அமைதியா இருப்பா. இல்லன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கொண்டாடிச்சு கிடக்கா. இப்ப போலன்னா என்ன, புருஷனே செத்து போனாரு, புருஷனு கூட சொந்தக்காரன், யாரோ ஒருத்தர் பிள்ளை பிறந்திருக்கான், அதை பாக்கிறதுக்கு இங்கே ஓடி இருக்க போறான். கோபப்படாதம்மா, உன் நன்மைக்கு தான் சொல்லுவேனா. கேட்டா கேளு, கேட்டா பாமா. நேத்து ராத்திரி 10 மணிக்கு போல நினைப்புதான் யாழினி எனக்கு வந்துச்சு. அம்மா அந்த பிள்ளை அப்புறாணியா இருக்கே, இந்த பிள்ளை கிடந்து மாமியார் கிடந்து சீரழிஞ்சு சிந்தால பட்டுட்டு இருக்கேன். இவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே கடவுளே அப்படின்னு நினைச்சு வெப்ராளம்னா தாங்க முடியல. அந்த அளவு ஒரு முடிவு எடுத்தேன். காலையில விடி சொன்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து இந்த வேலையில சொல்லிலாம் முடிச்சிட்டு அந்த அளவு உங்க வீட்டுக்கு எட்டி பார்க்கணும். மாமியாக்காரி வேற நடு வீட்டுல நங்கூற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாளன்னு நினைச்சுதான் கதங்கந்துட்டு வந்தேன். நல்ல வேலை அவ இல்ல. அந்தளவுதான் யாழினி உன்கிட்ட தைரியமா மனசுல இருக்கதெல்லாம் விட்டு பேசிட்டேன். அது புரிஞ்சு நடந்துக்கம்மா, அந்த அக்கா சொல்லதை கேளும்மா. சரிக்கா, நீங்க அழாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிட்டேன்க்கா. நீங்க சொன்னபடி நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே கிளம்ப வேண்டி இருக்கு. சரிம்மா யாழினி, போயிட்டு வரோம் நாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வந்து சொல்ல வந்திருக்கு பாருங்க. ரெண்டும் இப்படி தெரிஞ்ச வீட்டுக்குள்ள ஏத்திருக்கவே மாட்டேன். அம்மா இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. பாத்தியா செல்லு, நாய் அடிச்சு பத்தாத குறை மாதிரி நம்மள அடிச்சு பத்திட்டா பாத்தியா. இவர் பிடிச்சவங்க இவளுக்கெல்லாம் போய் அட்வைஸ் கொடுத்தீங்களே, போங்கக்கா, நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட், போங்க வீட்டுக்கு. சரி, இப்படி ஒரு அவமானத்தனை என் வாழ்க்கையிலே பட்டதில்ல. யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்க மாதிரி இருக்கு. எடுக்கவா வேண்டாமா? அதோட அடிச்சா எடுப்போம், இல்லன்னா எடுக்க கூடாது. 1க்கு 2 தடவை அடிக்கங்கன்னா ஏதோ முக்கியமான போன் தான், எடுப்போம். இங்க நீலாம்பரி, அங்க யாரு? என்ன சொல்லுதிய? நெசமா? அப்படியா? அம்மா, நீங்க யாரு? போன் வச்சிட்டீங்க. ஐயோ, யாரு நீங்க? சொல்லிட்டு வைங்க போனை. இந்த பாவி, போனை வச்சிட்டாங்களா யாருன்னு சொல்லாம. ஆளு யாருன்னு முக்கியம் இல்ல, ஆளு சொன்ன செய்தி தான் முக்கியம். அறுபத்த பிள்ளையோ நீ வாழ்க, உங்க குடும்பம் வாழ்க, உங்க குட்டி வாழ்க, எல்லாரும் வாழ்க வாழ்க வாழ்க. அம்மா, என் சொத்த வளையா வாமாவா அதிக விட்டு போச்சு. பேர் சொல்லி கூப்பிடாம சொல்லிருக்கம்லாட்டி. ஏ கடவுளே, இப்ப நான் என்ன சொல்லுவேன், அது சொல்லுவேன், வடிவேலு மாதிரி திருப்பி தாங்க முடியல எனக்கு. மெண்டல் ஐடியா. எம்மா எம்மா, சூப்பர்மா சூப்பர். எம்மா, இனி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். ஏப்பா, நம்ம ஒரு பிளான் போட்டோம்லாமா? பிளான்? ஆமா, அதுக்கு நட்டி இந்த பிளான் நிறைவேற்றக்கூடிய நாள் வந்தாச்சுமா, வந்தாச்சு. என்னடி சொல்லுத? ஆமாமா, எனக்கு வாய் வார்த்தையும் வர மாட்டுக்கு, என்ன சொல்லணும் தெரியல, கையங்காலும் வட மாட்டுக்கு. கிளம்பு மணி. எங்கடி எங்கன்னு சொல்லிட்டி அந்த பாரு, நீ முடி கைய காரகரன்னு எடுத்துட்டு போறாளே. எடி எங்கடி போறா சொல்லிட்டு பாட்டி. வெயிட் அண்ட் சீ. சில்லு, என் பைக் எங்கடா வச்சிட்டு போனே? எந்த மூதேவி தூக்கிட்டு போச்சுன்னு தெரியலையே, களவாட்டிட்டு போச்சு தெரியலையே, ஆட்டைய போட்டுட்டு போச்சு தெரியலையே, எவ தூக்கிட்டு போறாளோ தெரியலையே. ஏ மஞ்ச மண்டை, ஓடவா செய்த, இன்னைக்கு தப்பிட்டுடி, உன்னை தொலைய வைக்காம விட மாட்டோம்டி. செக் பண்ணி பார்த்தாச்சுமா? அட்டமா, செக் பண்ணி பார்த்துட்டேளா? பிள்ளைதானா இல்லன்னா சும்மாதானா? எங்க அக்கா வந்து கையை பிடிச்சுதான் பார்த்தா. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லுதியா? எதனாலும் விட்டு உடச்சு சொல்லுங்கம்மா. பயப்படாதீங்கம்மா, நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல உங்க மக மாசமா தான் இருக்காங்க. அட்டமா, நீங்க நல்லா இருக்கணுமா பிள்ளை குட்டியோட? எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நான் பயந்துகிட்டே வந்தம்மா. கையை பிடிச்சதுன்னு பாத்துருக்காவோ, உண்மையா இருக்குமோ என்னவோ யாதோ நினைச்சம்மா. டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டேல, இனிமே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலம்மா. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எதுக்கு டாக்டர் இப்பவே ஸ்கேன் எடுக்கணும்ங்கறீங்க? அட்டமா, வையாம படம் பிடிச்சலாம் பார்க்க கூடாது பிள்ளைன்னு சொல்லுவாவோ, அதான் கேக்க என்ன ஏதுன்னு நம்ம மர்மம் கேட்கவுல சொல்லுங்களா? அம்மா டாக்டர் இப்பவே ஸ்கேன் எடுக்கணுமா? தேவையில்லாம எப்பவுமே நாங்க ஸ்கேன் பண்றது இல்ல. ஏன்னா சில டைம்ல ஒரு பிள்ளையா இருக்கும், சில டைம்ல ரெட்டை பிள்ளையா கூட இருக்கலாம். இது ரெட்டை பிள்ளையா அப்படின்னு நாங்க சொல்ல வரல.
இருந்தாலும் இருக்கலாமோன்னு தான் ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்கேன் பண்ணி பாத்துறது. அப்படியே டாக்டர், அப்ப வேணா ஸ்கேன் பண்ணிருங்க. சரி வாமா ஸ்கேன் பண்ணி பாப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்க போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மாஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.